சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயம், சீரகம் இதெல்லாம் போட்டு மாவில் மிக்ஸ் பண்ணணுங்க. தோசை சட்டி சூடாயிடுச்சுங்க. இப்போது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம் இது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை எடுத்து கொஞ்சம் திக்காக சுடணுங்க. தோசை கிட்டத்தட்ட ஆனியன் ஊத்தப்பம் மாதிரி தான் சுட. இது மேலே சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா சைடில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அடுப்பு சிம்மிலையே வைக்கணும். தோசை வெந்துருச்சு, வெங்காயம் வெந்துருச்சு. இதில் நம்ம இந்த எள்ளு பொடியோ இல்லைன்னா உளுத்தம் பருப்பு நார்மல் பொடி இருக்கு இல்லைங்களா, இட்லி பொடி, இது எதை வேணாலும் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே திருப்பி போடணுங்க. ஸ்மால் ஆனியன் தோசாங்க இது. இது இந்த சைடு இந்த அளவு வெந்திருக்கணும். அவ்வளோதாங்க. இதோட சாம்பாருங்க. இதுதான் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இன்றைக்கி.